என்ன சொல்லுங்க, இந்த ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் சத்தியாக. ஆமென். உங்கள் எண்ணங்கள் சரியான தேவனுடைய வார்த்தையில் இணைக்கப்பட்டிருக்கட்டும். மறந்து விட வேண்டாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அது தருகிறது. இன்னொரு இடத்துல இருக்காது, எங்கன்னு தெரியல. இன்னொரு இடத்துல என்ன வசனம் இருக்கு, இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும். 1 தீமோத்தேயு 4:8 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:8 எடுத்து. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அற்ப பிரயோஜனம். இங்க பாருங்க, இந்த உலகத்துல புத்திசாலித்தனமா உட்கார்ந்து திட்டம் போட்டு தீர்மானம் எடுத்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி இந்த ரொம்ப சிந்திக்கிறவங்க வாழ்க்கையில மேல வந்து நான் பார்க்கல. என்னை சுத்தி நான் பார்த்த வரைக்கும் நான் எனக்கும் ஒரு 40-45 வயசு ஆகி போச்சு, 46 வயசு ஆகி போச்சு. சுத்தி பார்த்துட்டேன். ரொம்ப சிந்திச்சவன் எல்லாம் செட்டில் ஆனதா என்னன்னு தெரியல. நான் வந்த பாதை அப்படி ஆகல, ஆன மாதிரி பார்க்கல. என் கூட உட்காந்து கம்பெனியில பயங்கரமா மோதிக்கிட்டு இருந்தவன்லாம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் வாழ்க்கையை வந்து ரொம்ப சீரியஸ் எல்லாம் எடுக்கல. ஏன்னா எங்க கடவுள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு, நாளை தினத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். திட்டமிடுதல் எங்களிடத்தில் இருந்தது, கவலைப்படுவது எங்களிடத்தில் இல்லை. ஆனா கடவுளை நம்பி இருந்த எங்க லைஃப்லாம் செட்டில் ஆகுது, செட்டில் ஆயிருச்சு, இன்னும் செட்டில் ஆயிட்டு இருக்கு பெரிய லெவல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அடுத்து தேவபக்தியானது. தேவபக்தியானது. கை தூக்குங்க. தேவபக்தி. இங்க வந்திருக்கவங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் யாரு? தேவபக்தி. தேவபக்தினா ஐயோ பாவம். அந்த அம்மா அந்த பைபிளை தூக்கிட்டு டெய்லி அந்த வந்து திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போயிடும், திங்கக்கிழமை ஆனா வந்து சனிக்கிழமை ஆனா ரிவர்ஸ்ல வரும், சனிக்கிழமை ஆனா சுத்திகரிப்பு ஜபத்துக்கு வந்துடும், காத்திருப்பு ஜபம், வெள்ளிக்கிழமை ஆனா உபவாச ஜபத்துக்கு வந்துடும், வியாழக்கிழமை பெண்கள் கூட்டத்துக்கு வந்துடும், புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வந்துடும், செவ்வாய்க்கிழமை என்னது சுயவெறுப்பு ஜபம் ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க, பேர் வைக்கிற. திங்கக்கிழமை வந்து இதனாலதான் புருஷகாரையும் பாதி பேர் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறது. இப்படியே நீ போயிட்டு அங்கேயே போயிடுமா, இங்க எதுக்குமா வர்ற? இப்படி 7 நாளும் போகுது. பைபிளை தூக்கிட்டு விக்கு 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 நடப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். முக்காடை போட்டுட்டு இங்க சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடியே முக்காடை போட்டுருவாங்க. எனக்கு அவங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா எங்க குடும்பத்தில் நான் பார்த்திருக்கிறேன் அவ்வளவு வந்து கடவுளோடு நெருங்கி நடப்பது. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, சினிமா பாக்குறேன், கார்ல போய் சினிமா பாக்குறாயா? நீ சர்ச்சுக்கு போற உச்சி வெயில போறியடா, நடந்து போயிட்டு இருக்க நீ. அந்த பயலெல்லாம் நடந்து கார் சினிமா பார்க்க போய்க்கணும். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை பார்க்க போற நீ எதுல போய் நீ இறங்கணும்? இந்த முகத்தில இருந்து இந்த முடியை ஷேவ் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த ஆன்மீக வாழ்க்கையில இருந்து ஐஸ்வர்யத்தை ஷேவ் பண்ணி எடுத்துட்டாங்க. யாரு? அங்க சொல்லி கொடுத்த ஊழியக்காரர். கொஞ்சம் லைட்டா ஆசீர்வாதம் வரும் பாருங்க, டக்குன்னு முறைய இதை போட்டு சோப்பை போட்டு தடவிடுவாங்க. நமக்கு இந்த உலகமே கிடையாது. சரிங்க சாமி. அப்ப இந்த சரீர முயற்சி, இந்த அற்ப பிரயோஜனம். தேவபக்தி என்ன செய்தா? வாசிங்க. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும். எல்லாரும் சொல்லுங்க. கை எப்படி காட்டுங்க, எல்லாம் எப்படி காட்டுங்க, திரும்ப சொல்லுங்க. இந்த ஜீவனுக்கும், அடுத்து இதற்கு பின்வரும் அந்த ஜீவனுக்கும். அப்படி கை தட்டி காட்டுங்க. எல்லாம் சொல்லுங்க. இந்த ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் சத்தியாக. ஆமென்.